கடிமணப்படலம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கும். சீதைக்கும் ராமனுக்கும் திருமண வைபவங்கள் அதனுடைய நிகழ்வுகள் அது தொடர்பான விஷயங்கள். ஏன்னா மறுநாள் திருமணம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்ல, மறுநாள் பங்குனி உத்தரமான நாளிலே அவர்களுக்கு திருமண நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சீதையினுடைய மனோநிலை என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா ராமர் என்ன நினைச்சார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க, இப்ப கதிரவன் மெல்லே தலையை தூக்குறான். உள்ள கதிரவன் நுழைந்து தன்னுடைய வம்சாவளியாகிய தன்னுடைய பேரனுடைய கல்யாணத்தை பார்க்கறதுக்கு உள்ள வரானா கதிரவன். அப்படி கம்பன் போட்டிருக்கான். ஏன்னா சூரிய வம்சத்தை சார்ந்தவன் இல்லையா ராமன். ஆகவே சூரிய வம்சத்தை சார்ந்த தன்னுடைய பேரனுடைய திருமணத்தை பார்ப்பதற்கு அவனுக்கும் ஆசை. அப்படி எழுந்து வந்து அவன் வேடிக்கை பார்க்கறது ஆயிப்போச்சு. இப்போ மிதிலையிலே ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னா, சீதை என்பவள் அந்த நாட்டினுடைய செல்ல பிள்ளை. இப்ப மிதிலையே எப்படி கொண்டாடி இருக்கு அப்படிங்கிறத கம்பன் காட்சிப்படுத்துறான். நமக்கு அந்த கம்பன் காட்சிப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல வச்சுதான் மிதிலை எந்த அளவுக்கு ஒரு செல்வமளம் பெற்ற நாடா இருந்திருக்கணும்னு புரியுது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா அழகான பதங்களை சொல்லிக்கொண்டே வருவான். நல்லா இருக்கும். அததான் நம்ம இப்ப படிக்க போறோம். என்னென்னலாம் பண்ணாங்க அந்த மிதிலை நகரத்திலே சீதையின் கல்யாணத்திற்காக. எல்லாரும் தன்னுடைய வீட்டிலே அவங்க வீட்டிலேயே இவ்வளவு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்றாங்க? தோரணம் நடுவாரும். தோரணத்தை எல்லா இடத்துலயும் கட்டியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வாசல்ல கட்டியிருக்காங்க. இது என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு விழா நடக்குது அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் கிராமப்புறத்துல வழக்கம் உண்டு. கிராமப்புறத்துல அந்த ஊரினுடைய காவல் தெய்வம் அல்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு திருவிழான்னு சொன்னீங்கன்னா, ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் வீட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா தோரணம் கட்டி, மாவிளை கட்டி, அப்புறமா எல்லாம் வாசல்ல நல்ல கோலம் எல்லாம் போட்டு இல்லையா, தண்ணி வச்சு திண்ணையெல்லாம் சுத்தப்படுத்தி யார் வேணாலும் வந்து தங்கலாம். யார் வீட்லயும் போய் பூந்து சாப்பிடலாம். அப்படியெல்லாம் இருந்த காலம்தான். அப்படித்தான் நம்ம எல்லாம் தமிழர்கள் வாழ்ந்தாரு. இப்பதான் பக்கத்து வீட்டுல ஏதாவது கேட்டா அறுத்த கைனுக்கு சுண்ணாம்பு தர்றது இல்ல. அது வேற. பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் கதவு இடுக்கி பூட்டி யாரா நீன்னு கேட்காம ஒரு வாழ்க்கைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஊரே கூடும். அது என்ன சொல்றது, அந்த திருவிழானா ஊருக்கே சந்தோஷம். அது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் திருவிழா, ஒரு மாசம் திருவிழானா முன்னாடி ஒரு 10 நாள், பின்னாடி ஒரு 10 நாள் ஒரே ரகலையா இருக்கும். யார் வீட்டுக்கும் போய் எல்லாம் வேணா செய்யலாம், எல்லாம் வேணா பண்ணலாம். அதுக்கு ஊருக்கு காப்பு கட்டிடுவாங்க. கொடியேற்றம் பண்ணி காப்பு கட்டிட்டாங்கன்னா யாரும் வெளியிலயும் போக முடியாது. ஊரை விட்டு போகவும் மாட்டாங்க. அந்த ஒரு மாசம் உங்களுக்கு அந்த ஊருக்குள்ளே தான் எல்லாம். இதெல்லாம் நடந்த ஒரு விஷயம். அது போல இப்போ என்னன்னா, மிதிலையிலே சீதையினுடைய திருமண வைபவத்தை கொண்டாடுறாங்க. இப்படி என்னவா, தோரணம் நடுவார். தோரணத்தை எல்லாரும் கட்டுறான். தூண் உரை பொதிவார். தூணுக்கு சாதாரணமா தூண் இருக்கு இல்லையா, அந்த தூணுக்கெல்லாம் உர போட்டிருக்கான். அப்பனா பாத்துங்க, அந்த அளவுக்கு அவனுக்கு காசு இருந்திருக்கு. பூரண குடம் எங்கும் புனை துகில் புனைவார். வீட்டுக்கு வாசல்ல வீட்டுக்கு பூரண கும்பம் வச்சிருக்கான், கலசம் வச்சிருக்கான். ஏன்னா எங்க வீட்டுல விசேஷம் அப்படிங்கிற மாதிரி. கார் அணி நெடு மாடம் கதிர்மணி அணிவார். அப்படியே அந்த மாடங்கள் எல்லாம் அந்தந்த மாடங்களுக்கு முழுக்க 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 மணிகளால் நிரப்பப்பட்ட விஷயங்களை கொண்டு அப்படி அழகாக அழகு பொருத்தி செய்கிறார்கள், அலங்காரங்கள். ஆரண மறைவானருக்கு இன் அமுது ஆடுவார். அப்ப என்ன பண்றாங்க, இந்த மறை ஓதுபவர்கள் வேதியர்கள் அங்க வர்றாங்க இல்லையா, யார் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு இல்லேன்னு சொல்லாத அளவுக்கு சோறு. யாரும் யார் வீட்லயும் போய் உருப்படியா சாப்பிடலாம். அப்பனா பாத்துக்கங்க, அந்த அளவுக்கு எல்லாரும் மடியே சமைச்சு போட்டிருக்காங்க. அப்படியான அழகான இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய. அப்பனா யாரும் யார் வீட்லயும் போய் சாப்பிடலாம். யாரும் யார் வீட்லயும் போய் அந்த விழா காலங்களை பார்க்கலாம். அன்னமென் நடையாரும் மழவிடை அணையாரும் கண்ணினல் நகர் வாழை கமுகோடு நடுவாரும் பன்ன அரு நிறை முத்தம் பரியன தெரிவாரும் பொன் அணி அணிவாரும் மணி அணி புனைவாரும். இல்ல இந்த பாத்தீங்கன்னா இந்த வாரும் 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 வாரும்னே எழுதிட்டு வருவான் கம்பன். அதுதான் இதுல ஒரு பெரிய அழகான ஒரு சொற்றுடைகள். அன்னமெல்லாம் நடையாரும், அன்னம் போல நடக்கக்கூடிய பெண்கள். மழவிடை அணையார், இளமை பொருந்திய. அப்படி விடை என்று சொன்னால் காளை,
காளை மாடை போல் ஆண் மகன்கள் அப்படி நடைகள். கன்னி நல் நகர் வாழை கமுகோடு நடுவார். அங்கங்க என்ன பண்ணிருக்காங்க, வாழை கமுகு. ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, வாழை மரம் கட்டுறதுங்கிறது விசேஷம். ஊர்ல வாழை மரம் கட்டுறது ஒரு கல்யாண நாள்னா வாசல்ல வாழை மரம் கட்டுவான். வாழை மரம் கட்டி அந்த கொலையோடு இருக்கக்கூடிய வாழை மரத்தை கட்டுறது, அதுதான் விசேஷம். ஒரு வீட்டுல உங்களுக்கு ஒரு பண்டிகை அப்படின்னா, வீட்டுக்கு வந்து ஒரு திருமணம் அப்படின்னா அதை கொண்டு வந்து கட்டுறது. இப்ப வாழை கமுகோடு நடுவார். பண்ண அரு நிறை முத்தம் பரியன தெரிவார். சரியா, விலை மதிப்புக்குரிய முத்துக்கள் அதையெல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய உடம்பிலே அணிந்து கொள்பவர். பொன் அணி அணிவார். பொன்மணி அணிகளை அணியக்கூடியவர்கள். மணி அணி புனைவார். பனியாலான ஆடைகள் ஆபரணங்கள் அத்தனையும் அலங்கரித்துக் கொள்பவர். அப்படியெல்லாம் பண்ணிக்கொண்டு அவர்கள் வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷம். அவங்க எல்லாருக்கும் அந்த மிதிலை நகரத்திலே சீதையினுடைய திருமணத்திற்காக அத்தனை பேர் அப்படி சந்தோஷம்னா சந்தோஷம்னா, எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம், அதனால அவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள அப்படி ஓடிட்டு. அடுத்தது நாரும் சந்தனம் அகில் நாரும் தாந்தோடு தெரியெங்கும் சிந்தினர் திரிவார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில சமயங்கள் இந்த கலவை பொடிகள் அப்படிங்கறதெல்லாம் தூவுவாங்க அந்த காலத்துல. இப்பதான் இந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் வச்சு இல்லையா, அதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் அடிச்சு பிறலாம் அடிச்சுன்னு உட்காந்துரும். அந்த காலத்துல எல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஆமா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சந்தனம் அகில் இது போல நறுமணங்கள் அதெல்லாம் என்ன பண்றாங்களாம், தெருவில் அப்படி தூவிக்கொண்டு போகிறார்கள், சிந்துகிறார், வீடுகள் எல்லாம் தெளிக்கிறாங்க. செழு மலர் சொரிவார், மலர்களை தூவுகிறார். இந்திர தனு நானும் எரிமணி நிறை மாடத்து அந்தமில் விலை ஆர் கோவைகள் அணிவார். இந்திர தனுசுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து வானவில்ங்கிறது இந்திர தனுசு. இந்த வானவில்லுல பல விதமான வண்ணங்கள் இருக்கு. அந்த வண்ணங்கள் எல்லாம் அந்த வானவில்லே பார்த்து தான் பார்த்து வெக்கப்படுமா. இந்திர தனுசு நானும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவே வெக்கப்பட்டுருமா. இச்சே, நம்மளை விட என்னப்பா பயங்கரமா பளபளன்னு இருக்கேன் அப்படின்னு அதுக்கே ஒரே வெக்கமா போயிடுமா. அந்த அளவுக்கு எரிமணி நிறை மாடத்து அப்படியே அந்த மாடம் ஃபுல்லுமையா அப்படியே எப்படி பளபளன்னு விற்கக்கூடிய மணிகள் எல்லாம் வச்சு அந்தமில் விலை ஆற கோவைகள் அணி. விலை மதிக்க முடியாத கோவைகள் என சொல்லக்கூடியவைகள் எல்லாம் அப்படியெல்லாம் முத்து வடங்கள் எல்லாம் தொங்க விட்டு அலங்கரிக்கக்கூடியவர்களாக அந்த இடத்திலே அவர்கள் இருந்தார். அப்படியெல்லாம் மிதிலையே அவர்கள் அழகுறச் செய்தார். இப்ப யார் வந்து பார்த்தாலும் மிதிலை நகரமே அழகா இருக்குன்னா எப்படி இருக்கும், கல்யாணம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப சில இடத்துல கல்யாணத்துக்கு போனா இது கல்யாண வீடா 4 பேரை கேட்க வேண்டியதா இருக்கு. இப்பெல்லாம் வர என்னன்னா கல்யாணம் நடக்குதா என்னங்கிறதே நமக்கு தெரியறது இல்லை. அப்புறமா ஏதாவது கேட்டா பிலசாபிக்கலா ஒரு கதை வேற சொல்றான். ஐ டோன்ட் லைக் த எக்ஸ்பென்சிவ் மேரேஜ் அப்படின்றான். உடனே கதை என்னமோ இதுதான் இன்னும் மற்றவெல்லாம் வேணும்னே தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும், இவன் இதே விஷயங்களே செலவு பண்ணாத மாதிரியும், அது வேற இவர் சொல்லிப்பாரு. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு கதை நடத்துற மாதிரி இருக்கிறது. கல்யாணமா இல்ல சும்மா 4 பேர் போய் உட்கார்ந்து சும்மா பார்ட்டிக்கு சாப்பிட்றதுக்கு போயிருக்கானா அப்படிங்கிறதே தெரியாது. கல்யாணம் என்று சொன்னால் சில விஷயங்கள் எல்லாம் குறிப்புகள். இந்த குறிகளை பார்த்தா திருமணத்தினுடைய ஒரு வைப்ரேஷன், ஆம்பியன்ஸ்னு சொல்லுவோம் தெரியுமா. ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சோம்னா சத்திரத்துக்குள்ள அந்த வாழை மரத்தை கட்டி தோரணத்தை போட்டு அப்படி உள்ள நுழையும் போது இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு 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 ஆம்பியன்ஸ் இல்லையா. அதுக்காக நீங்க செலவு பண்ணி பெரிய லெவல்ல நான் சொல்றது என்னன்னா தங்கத்தை தான் போட்டு நீங்க விளைக்கணும்னு அவசியம் இல்லை. வாழை மரமும் தோரணமும் கட்டினாலே ஒரு அழகு. மங்கள வாத்தியம் ஒரு பக்கத்துல அடிச்சு மேலக்கு தாளத்தோட இருக்க எப்படி இருக்கும் பாருங்க. வீட்டுக்கு அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள போகும்போதே நமக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்த ஒரு வரவேற்பு இல்லையா. உள்ள நுழையும் போதே சந்தனத்தை கொடுத்து உள்ள வரும்போது வாங்க வாங்க அப்படின்னு 2 பேர் கூப்பிட, அதுதான் வாழ்க்கை, அதுதான் கல்யாணம். அப்ப திருமணத்திற்கான அந்த வைபவ சடங்குகள் அப்படின்னு சொல்றது இதுவைகள் எல்லாம். இதெல்லாமே அழகாக நகரமே செய்யுது. முதலில் நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் தளம் கிளர் மணி கால தவள் தொடர் உமிழ் தீபம் இளங்குளிர் முளை ஆர் நல் பாலிகை இன்னம் எங்கும்.
எப்படியா அந்த வெயிலுடைய வெப்பமும் சந்திரன் உடைய அழகான குளிர்ந்த தன்மையும் அப்படியே ஒருகாக சேர்ந்து அப்படி ஒளிரக்கூடியதான அந்த ஒளிர்தலினாலே வெளியே முளைத்து வந்திருக்கக்கூடிய பாலிகைகள்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? இன்னும் கல்யாணத்துல அந்த படி வழக்கம் உண்டு. பாலிகைகள், இந்த பாலிகைகள் கரைக்கிறதுன்னு பேர் அதுக்கு. அத ஒரு நல்ல குழந்தைகள் எல்லாம் பெற்றெடுத்தவர்களை கொஞ்சம் பெரியவங்களை கொண்டு வந்து இந்த பாலிகையை கரைக்கிறதுன்னு ஒரு தீர்மானம். அந்த முளையிட்ட பாலிகைகளை எடுத்துக்கிட்டு வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொண்டு வந்து வச்சு அதுக்கான ஒரு தம்பதிகளாக கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களாக சுமங்கலிகளாக அதை கொண்டு வருவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்படி வந்தா அந்த அந்த அவர்களுடைய திருமணத்தினுடைய தம்பதிகளுடைய வாழ்க்கையும் திளைத்து அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல பேரம்பேத்தியை பார்த்து அப்படி வாழையடி வாழை போல் அவர்கள் வருவார்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த பாலிகைகள் எல்லாம் கொண்டு வர்றது. அத கொண்டு வந்து எல்லாம் என்னன்னா ஒருத்தர் இல்ல ரெண்டு இல்ல, ஊரே வச்சிருக்கு, மிதிலை நகரமே வச்சிருக்கு அவங்க வீட்டுல. ஏன்னா அவங்க வீட்டு பொண்ணு இல்லையா சீதை, அதனால எல்லாரும் கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறாங்க, பாலிகைகள் வச்சிருக்காங்க. விளிம்பு பொன் விரை நார வெயிலோடு நிலவு ஈனும் பளிங்குடை உயர் திண்ணை பத்தியின் வைப்பார். அப்படியே இந்த திண்ணைகள் எல்லாம், இந்த திண்ணைகள் எல்லாம் எப்படி இருக்கான்? முழுக்க முழுக்க அது இந்த வெயில் தாக்காத அளவிற்கு குளிர் இன இள முனை ஆர் நல், அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? குளிர்ந்த சமாச்சாரங்கள் எல்லாம் போட்டு பந்தல் போட்டு, அதாவது இன்னொரு இடத்துல சொல்றான் கம்பன், ஊரே பந்தல் போட்டு வச்சிருந்திருக்காங்க. ஏன் பந்தல் போட்டிருக்கான்? நடந்தது எப்போ? பங்குனி உத்திரம். பங்குனி என்பது கோடைக்காலம், புரியுதுங்களா? அப்ப பங்குனி கோடைக்காலமா இருந்தா கோடையினுடைய வெயில் தாக்கம் எல்லாருக்கும் விழக்கூடாது, வந்த அத்தனை பேருக்கும் சுகமா இருக்கணுங்கிறதுக்காக ஊரே பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள நுழைஞ்சா அப்படி பந்தல் குளுமையா இருக்கு இல்லையா? உண்மையாவே நம்ம சொல்றோம் இல்லையா, தென்னம்பந்தல்லாம் போட்டா அவ்வளவு அழகாக இருக்கு. அதுதான் ஊர். அங்க போனா ஏசியே தேவையில்லை, அப்படி 4 பக்கத்துல திறந்து விட்டா நல்ல காத்தடிக்கும், சிலு 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 உட்கார்ந்து இருக்கலாம். அது பந்தலின் கீழே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம். அடுத்தது மந்தர மணி மாட முன்றிலின் வயின் எங்கும் அந்தமில் ஒளி முத்தின் அகழ் நிறை ஒளி நாரி அந்தர நெடுவான் மீன் அவன் அலர்குவது என்ன பந்தரின் நிழல் வீச படர் வெயில் கடிவாகும். அதான் சொன்னேன். அதாவது வெயிலுடைய ஒரு தன்மையானது கீழே விழாத அளவிற்கு, குளுமையே வரக்கூடிய அளவிற்கு அந்த நாடு முழுக்க மிதிலை நகரம் முழுவதுமாக பந்தல் இடப்பட்டு எல்லா இடத்திலேயும் அழகாக பந்தல் வெய்யப்பட்டு பந்தலின் கீழே இருப்பதாக அவர்கள் செய்கிறார். அங்கங்கே என்ன இருக்கா? அங்கங்க அந்த விண்மீன்கள் தொகுதிகள் ஒளி வீசுவதை போல் அங்கங்க என்ன பண்ணிருக்காங்க? மணி அலங்காரங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க இந்த பந்தல்ல. பந்தல பார்த்தா அதெல்லாம் வேற தொங்குது. அங்கங்க தோரணங்கள், மணி தோரணங்கள் அப்படிலாம் பார்க்க பார்க்க அழகா இருக்கு. அதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு? ஆகாயமே கீழே வச்சு அதுல நட்சத்திரங்கள் எல்லாம் மின்னுவது போலான ஒரு விஷயத்தை செய்வதாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதுல முத்து எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. முத்து சொன்னாலே, முத்துன்னு நம்ம சொன்னாலே என்ன அர்த்தம்? குளிர்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நவமணிகளிலே முத்து என்பது குளிர்ச்சியை தரக்கூடிய. முத்து எல்லாம் வச்சு பதிச்சு அந்த பந்தல்கள் போடப்பட்டிருக்கு. வைரம் மின் ஒளி ஈனும் மரகத மணி வேதி செய்யர் அற ஒளிர் தீபம் சிலதியர் கொணர்வாரும் வெயில் விரவிய பொன்னின் மிடைகுடி மதிதோயும் எய்யினால் நடுவாரும் அகில் எரி இடுவார். அங்கங்கே மணிகள் வீசக்கூடியதாக, பச்சை ரத்தினங்கள் பறிக்கப்பட்டதாக, அங்கங்கே விளக்குகள் எல்லாம் கொண்டு வந்து பணிப்பெண்கள் கொண்டு வந்து வைப்பாரா. சூரிய வெளிச்சத்திற்கு சமானமாக அங்கங்கே பொன்னால் ஆகிய கம்போடு கூடிய கொடிகளையும் வச்சு மதிமண்டலத்திற்கு, அதாவது மதி என்று சொன்னால் சந்திரன், சந்திரனுக்கு அழகாக இருக்கக்கூடிய அழகு வாய்ந்த சில நகைகள் எல்லாம் பொருத்தி அப்படி வச்சு அப்படி
நமக்கு அகில் கட்டைகள் எல்லாம் வச்சு அந்த இடத்துல வாசனைகளை போட்டு தருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். பண்டில் நிறை வாச பனிமலர் கொணர்வாரும் தண்டலை இலையோடு கனி பல தருவாரும் குண்டலம் வெயில் வீச குறவைகள் புரிவாரும் உண்டைகுள் மத வேழத்து ஓடைகள் அணிவார். என்ன அழகாக வண்டியில என்ன பண்றாங்கன்னா வாசனை மலர்களை நிறைத்து கொண்டு வந்திருக்கிறார். என்ன சும்மா வாசனைன்னா நம்ம எவ்வளவோ வாசனை மலர்கள் இருக்கு. மல்லி, முல்லை, எத்தனை, மரு, தவனம் இல்லையா? அவைகள் எல்லாமே வாசனை. தாழம்பு இதெல்லாம் வாசனையான ஒரு பூக்கள். நம்ம ஊர்ல இருக்கிற கார்னேஷன் இல்ல. கார்னேஷன்ல என்னைக்கும் வாசனை கிடையாது. கார்னேஷன் இது துளுக்கு சாமந்தின்னு சொல்லுவோம் ஊர்லயே. அதுதான் இங்க நிறைய இருக்கு. மெரிகோல்டுன்னு சொல்லி விற்கிறோம். அந்த மெரிகோல்டுக்கெல்லாம் இங்க ஒன்றும் பெரிய வாசனைகள் கிடையாது. இன்னும் சில இடங்கள்ல கோவிலுக்கு போனீங்கன்னா தென்னிந்தியாவில சில கோவில்கள் எல்லாம் இந்த சாமந்தி பூவை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இன்னும் துளுக்கு சாமந்தி கொடுத்துருக்கீங்கன்னு கையில கொடுத்துருவாங்க, போட மாட்டார். ஏன்னா இன்னுக்கும் அந்த வழக்கம் உண்டு. ஏன்னா வாசனையான பூக்களை போடுவது இறைவனுக்கு இடுவது அப்படிங்கிற வழக்கம் உண்டு. அதனால சில விஷயங்கள் எல்லாம் வாசனையற்ற பூக்களாக நமக்கு இருக்கான என்ன செய்யறது, நம்மளுடைய தேசங்கள்ல இருப்பதனால நம்ம அதைத்தான் உபயோகிக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் ஊர்ல பாத்தீங்கன்னா இவைகளெல்லாம் நமக்கு வாசனையா இருக்கும். மரு, தவனம் இதெல்லாம் போனீங்கன்னா, தாழம்பு இதெல்லாம் அப்படி பக்கம் போனீங்கன்னா இழுக்கும். மல்லி, முல்லை, அடுக்கு மல்லின்னு சொல்றது இல்லையா? இவைகள் எல்லாமே நமக்கு அழகான வாசனைகளை தரக்கூடியதா இருக்கும். அதையெல்லாம் வண்டியில நிறைச்சிக்கிட்டு கொண்டு வந்திருக்கோம். எப்படி இருக்கும் பார், வண்டி முழுக்க. அப்படி வண்டி வந்தாலே வாசனையா இல்லையா? மதுரையில மல்லின்னு சொல்லுவோம். மதுரை மல்லி அவ்வளவு ஃபேமஸ். பக்கம் போனீங்கனாலே நல்ல வாசனையா இருக்கும். அதே போல தஞ்சாவூர்ல கதம்பம்னு சொல்றது. தஞ்சாவூர் கதம்பம் எல்லாம் அவ்வளவு ஃபேமஸா இருக்கும். என்ன காரணம்? வாசனை. ஃபேமஸ்னா அது வாசனை. போனீங்கனாலே வாசனை. அதுபோல அந்த வாசனை நிறைந்த மலர்கள் அதை கொண்டு வந்து அப்படியே குளிர்ந்த மலர்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. தண்டலை இலையோடு கனி பல தருவார். சோலையில இருக்கக்கூடிய பல வகை கனிகள், வாழை, மாம், பழா, முக்கனிகள் நமக்கு ரொம்ப முக்கியமான கனிகளா சொல்லப்படும். மாம்பழா, வாழை இல்லையா? இது ஒரு விருந்துக்கு வைக்கிறதா இருந்தாலும் இது மூணுத்தையும் வச்சுட்டாலே விருந்து, பெரிய விருந்துன்னு அர்த்தம். அந்த காலத்துல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலான ரேஞ்சான லஞ்சுன்னு அர்த்தம். என்னது? மாம்பழா, வாழையை வச்சுட்டாலே. எதுவுமே இல்லைனாலே இது 3 வச்சாலே அது என்ன ரேஞ்சு? 5 ஸ்டார் ஹோட்டல் விருந்து மாதிரி இது. ஏன்னா அதுக்கு அவ்வளவு உன்னதமான மதிப்பு இருக்கு. மாம்பழா, வாழை அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரியா? அந்த குண்டலங்கள் எல்லாம் காதுல போட்டிருக்காங்க பாருங்க எல்லாரும். அந்த குண்டலத்திலிருந்து ஒளி வீசுது. அப்படியே ஒளி வீச, அதனால என்ன பண்றாங்க? ஏன் ஒளி வீசுதான்? கைகோத்து எல்லாம் பாடுறாங்க, ஆடுறாங்க. குறவை என்று சொல்லக்கூடிய குறவை கூத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு. குறவை கூத்து அப்படின்னா அழகாக சந்தோஷத்திலே மேலிட்டு ஒரு குரலை எழுப்பி ஒரு விதமான பாட்டை பாடி அவர்கள் கும்மி தாளங்கள் போட்டு சுற்றி சுற்றி வந்து ஆடுவாங்க. இதெல்லாம் குறவை கூத்துகள்னு பேர். இதெல்லாம் ஆடுவார்கள். அப்ப ஆடும் பொழுது அவங்க காதலை அணிந்திருக்கக்கூடிய காதணிகளுடைய ஒளிகள். சரியா? அதுக்கப்புறம் உண்டைகள் மதவேழத்து ஓடைகள் அணிவார். இந்த யானை தன்னுடைய முகத்துல முகப்படாம்னு சொல்லக்கூடிய ஒண்ணு இருக்கு. முகத்துல பாத்தீங்கன்னா அதனுடைய தும்பிக்கைக்கு மேல ஒண்ணு போட்டிருப்பான் தெரியுமா? இந்த நெத்தியில இருந்து கவர் பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுக்கு பேர் முகப்படாம். அது அந்த நெற்றியில போட்டிருக்கக்கூடிய மத யானையின் முகப்படாங்கள். அதை சிலரெல்லாம் தன்னுடைய உடம்புல போட்டுக்கிட்டு எல்லாம் வர்றாங்களாம். அந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய சந்தோஷத்தினுடைய வெளிப்பாட்டை எப்படி செய்யறதுன்னு தெரியாம வர்றாங்க. அதுக்கப்புறம் கலவைகள் புனைவார், கலை நல தெரிவார், மலர் குழல் மலைவாரும், மதிமுகம் மணி அடி திலகம் முன் இடுவார், சிகழிகை அணிவாரும், இளவு இதழ் பொலி கோலம் எழில் பெற இடுவார். என்ன பண்றாங்க? கலவைகள், சந்தன கலவைகள் எல்லாம் பூசிக்கொள்கிறார்கள்.
நல்ல ஆடைகள் எல்லாம் தேர்ந்து தேர்ந்து அணிந்து கொள்கிறார்கள். கூந்தலிலே மலரை சூடிக் கொள்கிறார்கள். மதிமுகத்திலே தன்னுடைய முகத்திலே என்ன பண்றாங்க? அழகாக நெற்றியிலே திலகங்கள் இட்டுக் கொள்கிறார்கள். மதி போன்ற திலகங்கள். சிகழி அப்படின்னு சொல்லக்கூடிய தலை மாலைகள் எல்லாம் அணிந்து கொள்கிறார்கள். இளவம் பூ போல சிவந்த தன்னுடைய உதடுகளுக்கு அழகுற கோலம் இடுவார்கள். அங்க என்ன பண்ணிருக்காங்க? லிப்ஸ்டிக் மாதிரி எதையோ ஒண்ணு போட்டிருக்காங்க தன்னுடைய உதடுக்கு. அதையெல்லாம் போட்டு கொண்டு செம்பஞ்சு குழம்பெல்லாம் போட்டு அழகாக அவர்களுடைய தன்னைத்தானே அழகுபடுத்திக் கொண்டு அவர்கள் வருகிறார்கள். தப்பின மணிகாசும் சங்கும் மயில் அன்னார் ஒப்பனை புரிபோதும் ஊடலின் முகுபோதும் துப்பு உரள் இள வாச சுண்ணமும் உதிர்த்தாதும் குப்பைகள் என வாரிக்கொண்டனர் களைவார். இதுதான் இருக்கிறதுலே உச்சகட்டமாக கம்பன் சொல்லக்கூடிய செல்வ செழிப்பினுடைய ஒரு உதாரணம். என்ன சொல்றான் சார்? இப்போ நம்ம வீட்டுல சில சமாச்சாரங்கள் நம்ம கையில வச்சிருக்கிறோம். வச்சுப்போமே, ஒரு நகை இருக்கு, அந்த நகையில சில மணிகள் எல்லாம் கோத்து, கரெக்டா? ஒரு நகைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா மணி எல்லாம் கோத்துருக்கும், இல்லைன்னா மணி எல்லாம் வச்ச ஒரு நகையாக இருக்குன்னு வச்சுப்போமே. பார்த்துருப்பீங்க இல்ல? சின்ன சின்னதா ஒரு ஜெம்ஸ் எல்லாம் வச்சு அழகா வச்சிருப்பான். ஒரு கல்லு வச்ச நகை செட்டுன்னு வச்சு. கல்லு வச்ச நகை செட்டுனா தான் பெண்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கல்லு வச்ச நகை செட்டு எல்லாருக்கும் ஏதோ ஒரு செட்டு இருக்கும். இப்ப நீங்க யூஸ் பண்ணும் பொழுது ஒரு கல்லு கீழே விழுந்துருத்து, என்ன பண்ணுவீங்க? தேடி எடுப்போம் ஃபர்ஸ்ட். ஐயோ, அதை எடுத்து அப்புறம் எங்கேயாவது கொண்டு போய் அதை என்ன பண்ணுவோம்? போட்டோ வச்சுப்போம், அது பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம யோசிப்போம் இல்லையா? அது யூஸ்வலா நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கல்லு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பத்திரமா அந்த கல்லையும் வச்சு அந்த நகையும் கொண்டு போய் புட்டிக்குள்ள வச்சு பூட்டி ஊருக்கு கொண்டு போய் நகை ஆச்சாரியர்கிட்ட கொடுத்து, ஐயா இது விழுந்துருச்சு, இதை கொஞ்சம் ஒட்ட வச்சு கொடுங்க அப்படிங்கிறத செஞ்சு அதுக்கப்புறம் ஒட்ட வச்ச பிறகுதான் அதை யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஆனா மிதிலையில இந்த மாதிரி கல்லு விழுந்துட்டுதுன்னா, அந்த நகையிலிருந்து கல் விழுந்தா அதை குப்பைன்னு தள்ளிடுறாங்க. எப்படி கம்பன் சொல்றான்? அது குப்பையா, அவன் யூஸ் பண்றது இல்லை. அப்படின்னா ரீயூசபிளே கிடையாது. அப்படின்னா பாத்தீங்க அவனுக்கு எவ்வளவு இருக்குன்னா, அவன் கையில அட போப்பா இது போனா வேற ஒண்ணு போட்டுக்கலாம், ரீயூசபிளே இல்லை அவனுக்கு, வேற ஒண்ணு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி தப்பின மணி காசும் சங்கும் மயில் அன்னர். எது விழுந்திருக்கு? தன்னுடைய காசு, தங்க காசுகள், சங்குகள். சரியா? அவர்கள் மயில் அன்னார் ஒப்பனை புரிபோதும், பெண்கள் ஒப்பனை செய்து கொள்ளுகின்ற பொழுதும், ஊடலில் முகுபொழுதும், காதலன் காதலி தழுவிக் கொள்கிறார்கள். அப்போ அவங்க தலையிலிருந்து கீழே விடுது, ஏதோ விடுது, அப்பவும் சரி. துப்பு உரள் இள வாச சுண்ணமும் உதிர்த்தாதும், எப்படி உங்களுடைய சுண்ணம் என்று சொன்னால் நெத்தியில இருக்கக்கூடிய சந்தனம் கீழே விழுது அல்லது ஏதோ ஒண்ணு விழுதா எப்படி இருந்தோ அது போல குப்பைகள் என, இதெல்லாம் குப்பையாம். அப்படி போயிடுச்சோம். கொண்டனர் களைவாரும். அப்படியே கொண்டு போய் என்ன பண்றாங்க? குவியலாக அப்படி கொட்டி வச்சிருக்கிறாங்களாம். இதுவே குவியலா கிடக்குன்னா பாத்துங்க. எது? இந்த மணிகள் எல்லாம் குவியலா கிடக்கு. எது? குப்பைன்னு குட்டி வச்சிருக்கிறதே குவியலா கிடக்கு. அப்பனா வீட்டுக்குள்ள எவ்வளவு இருந்திருக்கணும்? அப்ப செல்வம் எவ்வளவு இருந்திருக்கணுங்கிறத பார்க்கணும். மன்னவர் வருவாரும் மறையவர் நிறைவாரும் இசை மணியாழின் இசை மது நுகர்வாரும் சென்னியர் திரிவாரும் விரலியர் செறிவாரும் கண்ணலின் மனவேளை கடிகள் தெரிவார். அங்க அரசர்கள் எல்லாம் எங்கெங்கோ பல நாட்டில இருந்து வர்றாங்க. ஏன்னா ராம சீதையினுடைய திருமணத்தை பார்க்க, ராம சீதை மட்டும் இல்லையே, 4 பேருக்கும் கல்யாணம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 பேருக்குமே கல்யாணம் நடக்க போகுது. அப்போ அவங்க அந்த கல்யாணத்தை பார்ப்பதற்கு அத்தனை பேர் வர்றாங்க. மறையவர்கள், வேதம் போதக்கூடிய அந்தணர்கள் வந்து நிறைகிறார்கள். இசை மணியாழின் இசை மது நுகர்வார். என்ன வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள், இன்னிசை வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள்,
சென்னியர் திரிவாரும். சென்னியர் என்று சொன்னால் இன்னிசை பாடக்கூடிய பாணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் அங்கே வருகிறார்கள். விரலியர் செறிவாரும். சரியா? அவர்கள் பாட்டை கேட்க, அந்த அவர்கள் பாடும் பொழுது அதை கேட்கறதுக்காக வரக்கூடிய மகளிர் கூட்டங்கள். சரியா? இதெல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க அந்த திருமணத்தை பார்ப்பதற்காக இத்தனை பேரும் வருகிறார். பல நாட்டிலிருந்து மன்னர்கள், பல வேதியர்கள், பலர் வந்து அங்க உள்ள பூந்திருக்காங்க. கணிகையார் தொகுவாரும் கலை பல பயில்வாரும் பனி அணி என முத்தம் பல இரு நில மன்னர் அணி நெடு முடி ஒன்று ஒன்று அறைதலில் ஊகும் அப்பொன்மணி மாலை பொன்மணி மலை தொகு மன்னம் வாயிலின் மிடைவாரும். கன்னிகளுடைய நடனம், பல கலைகள் தெரிந்திருக்கக்கூடிய கன்னிகளுடைய நடனம். இன்னைக்கு மாதிரி இல்லை இல்லையா? அன்னைக்கெல்லாம் பரதநாட்டியம் அந்த மாதிரி கலைகள் தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா கோவில்கள்ல பாத்தீங்கன்னா சாஸ்திரிய சம்பிரதாயம் மிக்க பாடல்களும் ஆடல்களும் தான் இருக்கும் இல்லையா? சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா இன்னைக்கும் அந்த சிதம்பரத்துல நாட்டியாஞ்சலின்னு ஒரு நிகழ்வு நடக்கும். அது கிட்டத்தட்ட டிசம்பரா ஜனவரியோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு மாசம் அந்த காலம் சிதம்பரத்தினுடைய கோவில்லே அவ்வளவு பெரிய இது பிரகாரத்துல ஸ்டேஜ் மாதிரி போட்டு பல கலைஞர்கள், நடன கலைஞர்கள் வந்து தன்னுடைய நடனத்தை அங்கே சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்வார். இன்னைக்கும் இருக்கு மரபு அது, சரியா? அதே போல எப்படி நீங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல திருவையாறுன்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திருவையாறிலே அவருக்கு அந்த தியாகராஜர் என்று சொல்லக்கூடியவருடைய திதி அன்று, அதுக்கு முன்னாடி பல இசைக்கலைஞர்கள் பாடுவாங்க. அவர் இயற்றிய பாடல்கள், தியாகராஜர் இயற்றிய பாடல்களை சாஸ்திரிய சங்கீதமாக அவர்கள் பாடுவார்கள். அது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம்னு பல கலைஞர்கள். உங்களுக்கு பாடத் தெரிந்த யாராக இருந்தாலும் அந்த மேடையிலே உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அந்த மேடையில போய் உட்கார்ந்து ஒரு 2 கீர்த்தனை 3 கீர்த்தனைகள் தியாகராஜர் எழுதிய பாடல்களை நீங்கள் பாடி அவருடைய சன்னிதானத்துல பாடிட்டு வரலாம். கடைசி நாள் நிகழ்வாக பஞ்சரத்ன கீர்த்தனை என்று சொல்வார். இந்த 5 பாட்டு அவர் எழுதியிருக்கார் ராமனை பற்றி. இந்த 5 பாட்டு ஒரு தொகுப்பா இருக்கும். அந்த தொகுப்பான பாடல்களை அவருக்கு பாடிட்டு இருக்கும் போது சமாதியில அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனையை பண்ணுவார். இது இன்றை வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு. எதுக்காக சொல்றேன்? கலை என்று சொன்னால் சாஸ்திரிய சம்பிரதாயமான ஒரு பாடலோ ஆடலோ தான் நமக்கு ரொம்ப நாள் காலமாக நமக்கு நடந்தது. இன்றைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்குதான் லைட் மியூசிக் எல்லாம் போயிடுது, அது வேற இல்லையா? இன்னைக்கு லைட் மியூசிக் எல்லாம் கொண்டு வந்து வேற மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த காலத்துல அவைகள் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் சாஸ்திரிய சம்பந்தப்பட்டதுதான். அது போல நடன கலைகளிலே வல்லக்கூடிய கன்னியர்கள் பலர் அவங்கெல்லாம் வந்து இறங்குறாங்க. அவங்கெல்லாம் அங்க திரளாக கூடினார்கள். சரியா? 64 கலைகளும் அங்க சித்திரம் வரைஞ்சு அவங்க வச்சிருக்கக்கூடியவங்க அங்க பல விதமான பலவிதமான கலைகளை காட்டக்கூடியவர்கள் அங்க நின்னார். அது மட்டுமல்ல, என்ன பண்ணாங்களாம், பல வகைப்பட்ட பெருநில மன்னர்கள் எல்லாம் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களுடைய ஆபரணங்கள்ல போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்களிலிருந்து பல வகையான முத்துகள் எல்லாம் சிதறி ஓடுது. அவங்களுடைய கிரீடங்கள், தலையில மகுடங்கள் வச்சிருக்காங்க. அந்த மகுடங்கள் ஒன்றோடு ஒன்று உராசி கொள்ளுகின்ற பொழுது அதனால் இருக்கக்கூடியது, அதனால கீழே விழக்கூடிய பல கற்கள், மாணிக்கம், பவழம் எல்லாம் அதெல்லாம் இதெல்லாம் என்ன ஆகுதான், சனக மன்னனுடைய அரண்மனை வாயிலே இவைகள் எல்லாம் மலையாக குவிந்து கிடக்கும். சரியா? ஒரு மூலையிலே இதெல்லாம் குவிஞ்சு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கான ஒரு மக்கள் அவ்வளவு சேர்ந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். நீங்க வந்து ஒரு இன்னைய தேதியில நீங்க போய் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியில வந்தீங்கன்னா மறுநாள் அந்த நிகழ்வு நடந்த இடத்துல நீங்க போய் சுத்தப்படுத்தினா பிளாஸ்டிக் பாட்டிலும் மற்றதும் தான் அவ்வளவு கிடக்கும். குப்பைகள் போட்டு வச்சிருக்கோம், டிஷ்யூ பேப்பர், பிளாஸ்டிக் பாட்டில், அவைகள் இவைகள் நல்லா கிடக்கு. நான் அந்த காலத்துல பாருங்க, ஜனகனுடைய மாளிகையில எது கிடக்கு?
முத்துக்கள் பவழங்கள் மணிகள் எல்லாம் மலை போல் கிடக்கின்றது. அந்த அளவுக்கான ஒரு அழகான ஒரு ஒரு கோலாகலமான ஒரு வைபவத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். கேடகம் வெயில் வீச கிளர் அயில் நிலவு ஈன கோடு உயர் நெடு விஞ்சை குஞ்சரம் அதுபோல் ஆடவர் தெரிவாரும் அறிவையர் களி கூற நாடகம் நவில்வாரும் நகை உயிர் கவர்வாரும். ஐயா, கேடயம் ஏந்தியவர்கள், கேடயம் போல வெயில் வீச, கேடயம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பளபளபளான், இங்க கேடயம் சில சமயங்கள் முகத்துல அடிக்கும், அந்த மாதிரி பளபளான். கூர்மையான நிலவினுடைய ஒளி, சரியா, கொம்புகள் நீண்டு இருக்கக்கூடிய யானைகள் போல் ஆடவர்கள் அங்கே உலாவுகிறார்கள், பெண்கள் அங்கே நடனமாடுகிறார்கள். இது எல்லாம் எப்படி இருக்கா, கண்டு கழிக்க அந்த இடத்திலே முழுவதுமான திருவிழா போன்ற ஒரு நிகழ்வு தமக்கு ஏற்படுகிறது என்று சொல்றார். கதிர்மணி ஒளி கால கவர் பொருள் தெரியவாறு எதிர் எதிர் சுடர் விம்முற்று எழுதலின் இளையோரும் மது விரி குழலாரும் மதிலுடை நெடுமாடம் அது இது என ஓராது அலமரல் உருவாரும். சரியா? எப்படின்னா, அங்கே அங்கே விழக்கூடிய கதிர்மணி ஒளி கால அந்த மணிகள் மாணிக்கங்கள் போன்றவற்றுடைய ஒளிகள் வெளியே வருவதும், கண் ஒளி சென்று பற்றக்கூடிய பொருள்கள் தெரியாவன், அப்படியே கவர் பொருள் தெரியாவார். அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கண்ணுல ஒரு வெளிச்சம் பட்டுதுன்னா அடுத்த நிமிஷம் நமக்கு அடுத்த பொருள் தெரியாது இல்லையா? அடுத்த பொருள் தெரியறதுக்கு என்னவா இருக்கும், நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷம் தடுமாற்றமா இருக்கும். ஏன்னா அந்த வெளிச்சத்திலிருந்து நம்ம கண் வெளியில வர்றது ஒரு நிமிஷம் அது சுதாரிக்கும். அது போல இந்த வெளிச்சம் அல்லது இந்த மாணிக்கங்கள் அவைகளினுடைய வெளிச்சத்தினாலே ஒரு நிமிஷம் அவங்களுக்கெல்லாம் தெரியாத அளவுக்கு இருக்கான். எதிர் எதிர் சுடர் விம்முற்று எழுதலின், அப்படி எதிரில வர வர அவங்களுடைய சுடர் ஒளி எழுவதனால என்ன ஆகுது, இளையோரும் மதுவிரி குழலோடும் குழலாரும் மதிலுடை நெடுமாடம் அது இது என ஓரார். அப்படி வர்றதை பார்க்க அந்த நகரத்து இளைஞர்களும் கூந்தலை தேன் மொய்க்கக்கூடிய, தேன் நிறைந்து அதனால வண்டுகள் மொய்க்கக்கூடிய கூந்தலை உடைய பெண்கள் அங்கே வருகின்றதை பார்த்து யாருக்கும் என்ன அப்படியே ஒன்றொன்றும் அந்த இடத்துல அந்த வைபவம் போல இருப்பதை பார்த்து அங்கே மனம் சுழறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தேர்மிசை வருவாரும் சிவிகையில் வருவாரும் ஊர்தியில் வருவாரும் ஒளிமணி நிறை ஓட கார்மிசை வருவாரும் கரணியில் வருவாரும் பார்மிசை வருவாரும் பண்டியில் வருவாராம். எதுலலாம் வர்றாங்க? தேர்ல வர்றாங்க, சிவிகை பல்லக்குல வர்றாங்க, ஊர்தி வாகனங்கள்ல வர்றாங்க, ஒளி மணி நிறை ஓட கார்மிசை வருவாரும், மணிகளெல்லாம் பொதிந்த அழகாக இருக்கக்கூடிய கார் என்றால் யானைகள் மேல் வருவார்கள், கரணியில் வருவாரும் பெண் யானைகள் மீது வருகிறார். சரியா? கரி கரணி ஞாபகம் வச்சுக்கோங்க. கரி ஆண் யானை, கரிணி பெண் யானை. பெண் யானைகள் வருவாரும் பார் மிசை வருவாரும், பூமியிலே நடந்து வர்றவங்களும் வண்டியில் வருபவர்களும் அப்படி அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க, கும்பல் வந்துகிட்டே இருக்கு. முத்து அணி அணிவாரும் மணி அணி முனிவாரும் பத்தியின் நிமிர் சொம்போர் பல கலன் மகிழ்வாரும் தொத்து உர தொழில் மாலை சுரி குழல் அணிவாரும் சித்திரை நிறை தோயும் செந்துகில் புனைவார். முத்துக்களாலான நகைகளை கொற்றிருப்பவர்களும் மணிகள் அணிந்திருப்பவர்களும் பல வகையான அணிகலன்களை போற்றிருப்பவர்களும் பூங்கொத்துக்கள் வைத்திருப்பவர்களும் மாலைகள் தொடுத்திருப்பவர்களும் அப்படி ஒளி வீசக்கூடிய பல பற்றாடைகளை அணிபவர்களும் அங்கே சேர்ந்து கொண்டிருக்கிறார்.
இது தவிர யார் யாரெல்லாம் வராங்க? விடம் நிகர் விழியாரும், அமுது என்னும் மொழியாரும், கிடை புரை இதழாரும், கிளர் நகை வெளியாரும், தடமுளை பெரியாரும், தனி இடை சிறியாரும், பெடை அன நடையாரும், பிடி என வருவாரும். இது கம்பனுக்கு எப்படி வந்து விழுது பாருங்க, எத்தனை பேர் வர்றாங்கிறதுக்கு. வருவாரும் 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 வருவாரும். அந்த வார்த்தைகள் எப்படி ஒண்ணு நிக்கிற பாருங்க, போயிட்டே இருக்கு. அவருக்கு வந்து அந்த கற்பனையில எந்த அளவுக்கு அவருக்கு அடுக்கிட்டு போறாருன்னா, ஏதோ தன்னுடைய வீட்டுல தன் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு கம்பன் எழுதுன மாதிரியே இருக்கு இதெல்லாம். விட நிகர் விழியார், அப்படியே நஞ்சை கக்கக்கூடிய, அந்த அளவுக்கு வசீகரிக்கக்கூடிய கண்களை உடைய பெண்கள் வந்திருக்கிறார்கள். சிலருடைய குரல் அப்படியே இனிமையாக இருக்கக்கூடிய பெண்களின் குரலை கொண்டவர்கள், சிவந்த உதட்டினை உடையவர்கள், அழகான பற்களை உடையவர்கள், அழகு பொதிந்த மங்கையர்கள், சரியா, அழகான உடைகள் அணிந்திருக்கக்கூடியவர்கள், அன்னத்தை ஒத்த நடையுடைய பெண்கள், பிடி என சொல்லக்கூடிய பெண் யானையை போல நடந்து வருபவர்கள், இவர்கள் எல்லாம் அங்கே வந்து சேர்கிறார்கள். உள்நிறை நிமிர் செல்வம் ஒருதுரை செல்ல என்றும் கண்ணுரல் அரிதி என்று கருதல் அரிது அம்மா, எண்ணுரு சுடர் வானத்து இந்திரன் முடிசூடும் மண்ணுரு திருநாளே ஒத்தது அம்மணநாளே. எப்படி மிதிலை மாநகரத்திலே செல்வம் முழுவதும் ஒரே இடத்துல வந்து கொட்டி கொட்டி கடச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா அந்த இடம். அப்படி இருக்கக்கூடிய இடத்த என்று கருதல் அரிது அம்மா, அப்படி கூட சொல்லி முடியாது. அப்படி ஏன்னா வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த இடத்துல அப்படியான திருவிழாக்கள் வந்து விழுது. அங்கே இருக்கக்கூடிய எண்ணூறு சுடர்வானத்து இந்திரன், அவனுடைய வான தேவத்திலே தேவேந்திரனுடைய வான உலகத்திலே இருக்கக்கூடியவன், சரியா, அவனே என்ன பார்த்தான, தூயதாகிய தன் திருமுடியை சூடிக்கொள்ள அங்க மண்ணுரு திருநாளே ஒத்தது அம்மணநாளே. அவன் என்ன நினைச்சானா, கீழே வந்து அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்க நானும் வருகிறேன் என்று நினைத்து அவனும் வர யோசிக்கிறானாம். அப்படி 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 இந்த மிதுலை மாநகரமே விழா கோலம் பூண்டு அவரவர்கள் வீட்டிலே செய்திருக்கக்கூடிய வைபவங்களை பற்றி சொல்லி இப்போ தயரதன் அந்த மணி மண்டபத்திற்கு நுழைகிறார். இப்படி இருக்கு அந்த என்டையர் மிதிலை நகரமே. இப்ப யார் உள்ள வரா? சம்பந்தி முதல்ல வரார். யாரு? தசரதன். கரை தெரிவு அறியாது கனகம் வெய்தது வரை என உயர்ந்தது மணியின் செய்தது நிறை வளை மனவினை நிரப்ப மண்டபம் அரைசர் தம் அரசனும் அணுகல் மேனியான். எல்லையே காண முடியாத, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கல்யாண மண்டபத்துக்கு வந்தோம்பா, மண்டப வாசல்ல இருந்து பார்த்தோம்பா, கண்ணு கொட்டின தூரம் வரைக்கும் பந்தல் தான்ப்பா தெரியுதுங்கிறான் இல்லையா, சொல்றோமா இல்லையா? கண்ணு கட்டின தூரம் பந்தல் தான்ப்பா போட்டிருக்காங்க, அவ்வளோ பெரிய பந்தல். சில சமயங்கள்ல இந்த கட்சி மீட்டிங், இந்த திருவிழாக்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள் பெரிய கூடாரங்களை போக்கும்போது பார்ப்போம், பெரிய பந்தலா இருக்கும். அது போல அப்படி இருக்கான், ஃபுல்லா பந்தல், அதுவும் கனகம் வேய்ந்தது, பொன்னால் வேயப்பட்டது போல் இருக்கு. சரியா? அவ்வளவு நீளமும் அகலமும் அப்படி திரும்பி பார்க்க எல்லை காண முடியாத அளவுக்கு இருக்கு பந்தல். மலை போன்ற உயரம், வரை என உயர்ந்தது, மணியின் செய்தது, மாணிக்கங்கள் பதிக்கப்பட்டிருக்கு, நிறை வள மன வினை நிரப்ப மண்டபம், முழுக்க முழுக்க அங்கங்க என்ன வளையல்கள், அதெல்லாம் அங்கங்க மங்கள பொருட்கள் எல்லாம் அங்கங்க தொங்குது. அந்த இடத்திற்கு தசரத வேந்தன் தன்னுடைய புடைசூழ அவர் அங்கே வந்து இறங்குறார். வெண்குடை இளநிலா விரிக்க மின் என கண்குடை இன மணி வெய்யலும் கன்றிட பன்குடை வண்டினம் பாட
ஆடல்மா மண்குடை தூளி விண் மறைப்ப ஏகினான். வெண்குடை எப்படி இருக்கான்? இளமையான நிலாவை போல் இருக்கான். ஏன்னா வெண்கொற்ற குடைன்னு தான் சொல்லுவோம், வெண்மையான கொற்ற குடை. அந்த வெண்கொற்ற குடையானது எப்படி இருக்கு? நிலாவை போன்று இருக்கு. அதான் களங்கம் இல்லாத கொற்ற கொடை அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடியது. ஏன்னா தசரதன் மேல இதுவரைக்கும் ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? இல்ல. இன்னி வரைக்கும் அவன் மேல குற்றச்சாட்டு கிடையாது, இல்லையா? பின்னாடித்தான் கைகேயிக்கு வரம் கொடுத்ததுனாலே முடிஞ்சு போச்சு நம்ம பேசப்போம். அது அயோத்தி. ஆனா அது எப்பவோ அவன் செய்த விஷயத்தை அவள் பிரயோகப்படுத்தி கொண்டாள் கையை, அவ்வளவுதானே தவிர நாட்டு மக்களுக்கு என்றைக்குமே நல்லதை செய்து நல்லதையே விரும்பியவன் தசரதன், இல்லையா? எங்கேயுமே சத்துருக்கள் இல்லாத ஒரு நாடாக இருந்தது. அதனால்தான் அயோத்தி அவ்வளவு விசேஷமான ஒரு நகரமாக நம்ம எல்லாமே பேசும். அப்போ அவனுடைய கொற்ற கொடை எப்படி இருக்கும்? வெண்கொற்ற கொடைன்னு சொல்றோம். எதிலே குற்றமே காண முடியாத ஒரு குற்ற கொடை. மின் என கண்குடை இனமணி வெயிலும் கன்றிட. வெயில்கள் எல்லாமே அந்த குடையினால் தாங்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக. குடை வண்டினம் பண்பாட. வண்டினங்கள் எல்லாம் இசைகள் இசைக்க. ஆடல் மா மண் குடை தூளி விண் மறைப்ப எய்தினான். அங்கே என்ன ஆகுதான்? வெண் குதிரைகளில் மன்னன் கால்கள் மிதித்ததால் உண்டான புழுதி வானத்தில் மறைக்க தசரதன் வந்தான். அப்படி ஒரு வெண் குதிரை. அப்ப வெண் குதிரையிலே என்ன பண்ணிருக்கான்? அப்படி தட்டுவாங்க இல்லையா? குதிரையை ஓட்டுறதுக்கு அப்படி அது இடுப்பு கிட்ட ஒரு தட்டு தட்டுவாங்க. தட்டின உடனே என்ன ஆகும்? அது தட்டிட்டு ஓடும். அது ஓடுகின்ற பொழுது அதுல ஒரு புழுதி ஏற்படும். இந்த புழுதி கலப்ப அப்படி வர்றாரு அவர். அப்புறம் தசரதன் வர்றாரு மங்கள நிகழ்வை பார்க்கறதுக்கு. மங்கள முரசு இன்னும் மழையின் ஆர்த்தன. உள்ள சம்பந்தி வந்தா வாத்தியங்கள்லாம் வாசிக்க வேண்டாமா? வாசிச்சாதானே நல்லா இருக்கும், இல்லையா? பின்ன அப்படி உள்ள நுழையும் போது வாத்தியங்கள் எல்லாம் வாசித்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கடகடா நாங்க முரசு தட்ட, பேரிகைகள் முழங்க, துந்துபி முழங்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க. ஏன்னா தசரதன் இல்லையா அப்பா, எப்படி இருக்கணும்? அப்படி வந்தா அப்படி இருக்கும் ஒரு ப்ரௌட் இல்லையா? ப்ரௌட் மூமெண்ட். அப்படி தசரதன் உள்ள நுழையும் போது இதெல்லாம் அப்படியே கொட்டுது. சங்குகள் முழங்குகின்றன, அங்கெல்லாம் முழங்கி தாரகை பேரிகை மறையவர் புகழும். அப்படி உடனே இல்லையா? உடனே சொல்லுவாங்க இல்லையா? உள்ளுக்குள்ள நுழையும் போது, ராஜா நுழையும் பொழுது சொல்லணும் இல்லையா? அந்த ராஜ உபசாரங்கள்னு இருக்கு. ராஜாதி ராஜாய பிரதஜ பூர்ண குடம் கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க. இதெல்லாம் மறைகள், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இல்லையா? அந்த மறைகளை கொண்டு வந்து அதெல்லாம் வழக்கங்கள் இருக்கு. அதுக்கு வேத மந்திரங்கள் ஓதி உள்ள கூட்டிட்டு வருவாங்க பூர்ண கும்பம் கொடுத்து. அதுதான் மரியாதை. அது பூர்ண கும்பம் கொடுத்து கூட்டிட்டு வர்ற. கங்குளின் ஒளிக்கும் மாகடலும் போன்றதே. இரவு பொழுதிலே ஒரு கடலானது எவ்வளவு சத்தம் போடுமா, அந்த சத்தத்துக்கு அப்படி மங்களமான சத்தங்கள் அப்படி வந்ததாம். பருந்து தேர் களிறு பாய் புறவி பண்ணையில் தரம் தரம் நடந்தன தானை வேந்தனை நிரந்தரம் தொழும் எழும் நேமி மன்னவர் புரந்தரன் புடைவரும் அமரர் போன்றவர். பரவின தேர்கள் எல்லாம் அப்படியே வருது. பின்னாடி யானைகள் வருது, குதிரைகள் வருது, கூட்டமாய் போகுது, சரியா? சேனைகள் மிக்க தசர சக்கரவர்த்தியை தொழுது எல்லாம் வந்து கொண்டே இருக்கு. அப்படியே வர இந்திரன் புடை சூழ தேவர்கள் எப்படி போனாங்களோ அதுபோல இந்த தசரத சக்கரவர்த்தி அப்படி முன்னாடி செல்ல எல்லோரும் பின்னாடி வருகிறார்கள். அப்படி வந்த உடனே எதிரில் யார் வரணும்? இந்த சம்பந்தி வந்து அவர் எதிர்க்க கூப்பிடணும் இல்லையா? எதிர் மரியாதைன்னு சொல்றோம் இல்லையா? சம்பந்தி மரியாதைன்னு சொல்றோம். அதுதான் சம்பந்தி கலக்கிறதுன்னு சொல்றது. என்ன அர்த்தம்? உள்ள வந்த உடனே சந்தனம் எல்லாம் கொடுப்பாங்க. இன்னைக்கு வழக்கம் இருக்கு. இதெல்லாம் நம்ம கல்யாண மரபு, தமிழர்களுடைய மரபு. உள்ள நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க? சந்தனம் எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்து அந்த காலத்திலே சம்பந்திகளுக்கு மாலை மாற்றிக் கொள்வார்கள். இப்ப என்ன பண்றோம்னா சில சமயம் துண்டு மாத்திக்கிறோம், அங்க வஸ்திரம் மாத்திக்கிறோம். பாத்திருக்கீங்களா? அங்க வஸ்திரம் மாத்துறது ஒரு குல வழக்கு உண்டு. நிச்சயதார்த்தமான பிறகு அங்க வஸ்திரத்தை மாத்திக்குவாங்க, ஒரு குல வழக்கம்.
அது என்ன பண்றது அப்படின்னா, நாம இனிமே நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தருங்கிற மாதிரி. அப்ப இப்போ தசரதன் உள்ள நுழையும் போது இவன் என்ன பண்ணணும்? ஜனகன் போய் அவனை கூட்டு எதிர்கொண்டு அவனுக்கு மரியாதைகள் எல்லாம் செய்யணும். அணையவன் மண்டபம் அணுகி அப்புனியின் புனை மணி ஆதனம் பொழிய தோன்றினான். முனிவரும் மன்னவரும் மறையின் ஏறினர். சனகனும் தன் கிளை தழுவ ஏறினான். எல்லாரும் என்ன பண்ணாங்க? வந்த உடனே அவருக்கு ஏத்த மரியாதைகள் எல்லாம் கொடுத்து அவரை அழகான பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்துக்கு வாங்க 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 வாங்கன்னு கூட்டிக்கிட்டு போய் யார் உட்கார வைக்கணும்? ஜனகன் உட்கார வைக்கணும். ஏன்னா தசரதன் தானே இப்ப மிதிலைக்கு வந்திருக்கான். ஆகவே அவரை வாங்க வாங்கன்னு போய் உட்கார வச்சு அவரை உட்கார வச்சு அழகு பார்த்து அவருக்கு எல்லா உபச்சாரங்களையும் செய்து, அது மட்டும் இல்லாமல் முனிவர்களுக்கும் அரசர்களுக்கும் அவர் சாழ்ந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர் இருக்காங்க இல்லையா, அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்தவங்க நிறைய பேர், அவங்களுக்கெல்லாம் உபச்சாரங்களை செய்து ஜனகனும் தன்னுடைய சுற்றத்தாரோடு சேர்ந்து ஒரு ஆசனத்துல போய் அமர்ந்து கொள்கிறான். அப்படி போய் அவனும் ஒரு மூலையிலே உட்கார்றான். இந்த மண்டபமானது எப்படி இருக்கான்? மேருமலையை போல இருக்கான். மன்னவரும் முனிவரும் வானுளோர்களும் அன்னமென் நடை அணங்கு அணைய மாதரும் துன்னினார் துவன்றலின் சுடர்கள் சூழ்வாரும் பொன்மலை ஒத்தது அப்பெரு இல் கூடமே. அந்த மண்டபமே எப்படி இருக்கான்? மேருமலையை போன்ற. அப்படின்னா மேருமலைனா என்ன? டிவைனிட்டி. மேருமலையை இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? போற்றுதலுக்குரிய மலையாக சொல்கிறோம் இல்லையா? நம்முடைய போற்றுதலுக்குரிய மலை என சொல்லுவது மேருமலை ஒன்று. இந்த மேருமலையை நமஸ்காரம் பண்றோம். அப்படி இருக்கக்கூடிய ஒண்ணு அங்க வந்து இத்தனை பேர் சேர்ந்தது. அப்படியே அந்த மண்டபமே எப்படி இருக்கான்? மேருமலைக்கு சமமாக இருக்கிறது. எல்லாரும் அப்படியே நமஸ்காரம் பண்ணக்கூடிய இடமாக, அப்படி ஒரு தெய்வீகத்தன்மை நிறைந்ததாக அந்த மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்தினுடைய அண்ட கோள் எல்லாமே, அந்த எல்லா கோள்களும் அங்க இருக்கிற மாதிரி இருக்கான். என்னன்னா, புயல் உள, மின் உள, பொரு இல் மின்மீன் உள, இயல் மணி இனம் உள, சுடர் இரண்டு உள, மயன் முதல் திருந்திய மணிசை மண்டபம் அயன் முதல் திருத்திய அண்டம் ஒத்ததே. இப்ப மயன் அப்படிங்கிறவனை பத்தி நாம மகாபாரதத்துல படிச்சோம். யாரு மாயன்? அவன் தான் அசுர சிற்பின்னு சொல்லுவோம் இல்லையா? அசுர சிற்பி. அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே இல்லூஷனராகவே நமக்கு வந்து மாளிகைகள் எல்லாம் கட்டி தருவான் சரியா? அப்படியே அவன் அந்த செய்யக்கூடிய சிற்பத்தை செய்யக்கூடியவர்களாக மயன் இருக்கக்கூடியவனாக. சோ அப்பேற்பட்ட, ஏன்னா அவன் தான் எதுல யாருக்கு பண்ணித்தரான் நமக்கு ஞாபகம் இருக்கா? பாரதத்திலே இந்திரபிரஸ்தத்துக்கு மண்டபம் செய்து கொடுத்தவன் மாயன். அவனுடைய மண்டபம். அப்பேற்பட்ட ஒரு சிற்பி அவன். அசுர சைட்ல இருந்தாலும் அவனை தெய்வீகத்தன்மை பொருந்தவனாகத்தான் பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, அவனுக்கு அந்த அந்த இல்யூஷன் எல்லாமே அவனுக்கு ஒரு டிவினிட்டி, அதெல்லாம் வந்து அவனுக்கு சாதாரணமாக அந்த வாய்ப்பு. அப்பேற்பட்டவனாக இருக்கக்கூடிய ஒரு மணி மண்டபம் அவன் செய்தால் எப்படி இருக்குமோ அது போல, சரியா? அப்படி இருக்கான் அந்த மணிமண்டபம். எப்படி இருக்கான்? புயல் உள, மேகங்கள் உள்ளது அந்த மண்டபத்துல. மின் உள, பல அப்படியே என்ன சொல்றது, ஒளிர்கின்ற நட்சத்திரம் போல் இருக்கிறது. பெருயில் மீன் உள, சரியா? ஒளிரும் மன்னர்களும் பலர் ஒப்பற்ற நட்சத்திரங்கள் போலவும் இருக்கிறார்கள். இயல் மணி இனம் உள, அவர்கள் அறிந்திருக்கக்கூடிய மணிகள் மாணிக்கங்கள் எல்லாம் அப்படியே அந்த இடங்கள் எல்லாமே வெளிச்சமாக தரக்கூடியதாக இருக்கு, சரியா? இரண்டும் உள, யாரு? சுடர் இரண்டும் உள. சுடர் இரண்டுனே யாரு? சந்திரனும் சூரியனுமே இருக்கிறார்கள் அங்கே. யார் யார் இருக்கா? சந்திர குலத்தை சார்ந்தவனாக யார் இருக்கான்னா ஜனகன் இருக்கான். சூரிய குலத்தை சார்ந்தவனாக யார் இருக்கான்? நம்ம ராமர் இருக்க. ராமர், தசரதன், ரெண்டு பேரும் இருக்காங்க, சரியா? அயன் முதல் திருந்திய அண்டமும் ஒத்தது.
இந்த நான்முகனால் செய்யப்பட்ட அண்டகோளம் எப்படி இருந்ததோ அதுபோல அந்த மண்டபம் தெரிந்தது. சரியா? அப்படி அழகான அழகான மண்டபங்களாக இருந்தது. அந்த மண்டபம் என்னவா இருந்ததா? இன்னும் எந்தவ முனிவரும் இறைவர் யாவரும் அண்டரும் பிறரும் புக்கு அடங்கிற்று ஆதலால் மண்டபம் வையவும் வானமும் வாய்மடுத்து உண்டவன் மணி அணி உதரம் ஒத்ததே. என்ன அழகாக கொண்டு வந்து கம்பன் இந்த இடத்துல கொண்டு வந்து பெருமாளை சேர்த்துட்டாரு பாருங்க. எப்படி இருந்ததா? எல்லாரும் வந்தாலும் அந்த மண்டபத்துல தங்கக்கூடியதா இருக்கு இல்லையா? நீங்க படைத்தலைமைகள் எல்லாரும் வர்றான், பல நாட்டு மன்னர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கான், அவனுடைய சம்பந்தப்பட்ட புரோகிதர்கள் வேதியர்கள் வர்றாங்க, மந்திரிகள் வர்றாங்க, மந்திரியினுடைய குடும்பம் வருது, தளபதி குடும்பம் வருது, படை வீரர்கள் வருது. இத்தனை பேரையும் அந்த மண்டபம் தன்னுக்குள்ளே சேர்த்து கொள்கிறது என்று சொன்னால் என்ன சொல்றான்? உண்டவன் மணி அணி உதரம் ஒத்ததே. உண்டவன்னா என்ன? எதை உண்டவன்? இந்த உலகை வாய்க்குள்ளே மண்ணாக போட்டு யசோதைக்கு தான் உண்டதை காட்டுவதாக வாயை திறந்து அந்த வாய்க்குள்ளே பூலோக அண்ட சராச்சரங்களையும் காட்டியவன் உண்டவன். நாராயணன் தானே அது கிருஷ்ணராக இருந்து வாயில மண்ணை போட்டிருக்கான். பலராமன் சொல்றான், அம்மா அம்மா கிருஷ்ணர் வாயில மண்ணை போட்டு இருக்காங்கிறான். யசோத ஓடி போய் ஐயோ வாயில மண்ணை போட்டு இருக்கியா, காட்டுறா வாய காட்டுறா வாய காட்டுறாங்கிறா. வாய திறந்தா அண்ட சராச்சரமும் தெரிகிறது. அதிலே யசோதை தன்னை உள்ளே காண்கிறாள். இவளுக்கு புரியல, தலையெல்லாம் கிருகிரும் சுத்த ஆரம்பிச்சுட்டோம். என்னடா இது, வாயை திறந்து காட்டினான்னா அண்ட சராச்சரம் தெரியுதே என்ன? அப்பவே புரிஞ்சிருக்கணும் யசோதைக்கு இந்த புள்ள சாதாரண புள்ள இல்லைன்னு. ஆனா அவளுக்கு தாய் பாசம், அவளுக்கு என்ன ஆகி போச்சு, தம் புள்ள அப்படிங்கிற ஒரு தாய் பாசத்திலே மற்ற பிள்ளைகளைப் போலே தான் நினைத்து கொண்டாள். உடனே என்ன பண்ணிட்டா, சரி சரின்ட்டு நிறுத்தி விட்டா. ஆனால் அவளுக்கு காட்டினான். எதை காட்டினான்? இந்த உலகம் நான் உண்டதுதான் இந்த உலகம் என்பதை காட்டினான் கிருஷ்ணன். அதனாலதான் உண்டவன் இல்லையா, உண்டவன் அவன் என்ன பண்ணியிருக்கான்? தன்னுடைய இந்த உலகத்தினுடைய பிரளய காலத்திலே என்ன செய்ய போறான்? அப்படியே தன்னுடைய இந்த உலகத்தை தன் வாய்க்குள்ளே உண்டு கொள்வான். அவனுடைய உதரம் என்று சொன்னால் அவனுடைய வயிறு. இந்த வயிறுல போய் எல்லாமே தங்கிடும் இந்த பிரளய காலத்துல. அப்படி இருந்ததான் யாரு? இந்த மண்டபம். ஏன்னா இந்த மண்டபத்துல எல்லாத்தையும் ஏத்தலாம் பாருங்க. அப்படிப்பட்ட மண்டபமா இருக்கே, யார் வந்தாலும் ஏத்துக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி நாராயணனுடைய வயிறானது இந்த பிரபஞ்சத்தை முழுவதுமாக தன்னுடைய வயிற்றுக்குள்ளே விழுங்கி கொள்ளுமோ அதுபோலே இந்த மண்டபமானது அத்தனை பேரையும் சேர்த்து கொண்டது. அதனால்தான் உண்டவன் என்று சொன்னார். தராதலம் முதல் உலக அனைத்தும் தள்ளுற விராவின குவிந்தன விளம்பு வேண்டுமோ அரா அணை துறந்த போது அயோத்தி எழுதிய இராகவன் செய்கை இயம்புவான் ஆரோ. கம்பனுடைய பாடல்கள். தராதலம் முதல் உலக அனைத்தும் தள்ளுற விரவின குவிந்தன. இந்த திருமணத்தை பார்ப்பதற்காக இந்த பூலோகத்தில் உள்ள அத்தனை பேரும் போய் குவிஞ்சிருக்கிறான் கல்யாணத்துக்கு. சரியா? அப்படி தராதலம் முதல் உலகு அனைத்தும் தள்ளுற. இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உலகத்தாரும் வந்திருக்கிறார்கள். நாகலோகம், அந்த லோகம், இந்த லோகம் எல்லாம் வந்து பார்க்கிறாங்க திருமணத்தை பார்ப்பதற்கு. அது தவிர விராவின குவிந்தன வந்து விழுந்திருக்கு. ஆரா அணை துறந்த போது அயோத்தி எய்தி இராகவன் செய்கையை இயம்புவான் ஆரோ. எங்கிருந்து வந்திருக்காரு? எந்த கல்யாணத்தை பார்க்க வந்திருக்கிறான்? ஆரா அணை துறந்த போது ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய பாம்பினுடைய படுக்கையை துறந்து அயோத்திக்கு வந்து ராகவன் என்ற பெயரை
கெட்டு பெயரை பெற்றுக்கொண்டு அவன் செய்திருக்கக்கூடிய செய்கையை, யார் அந்த நாராயணனுடைய செய்கையை என்னால் சொல்ல முடியுமான்னு கம்பன் சொல்ற. என்னால இந்த செய்கையை சொல்ல முடியாது. இவம்புவோம், நம்மளால பேசக்கூட முடியும். விளம்ப வேண்டுமோ, ஒன்னும் சொல்லணுமா? சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனாலும் என்னால் முடிந்த முயற்சியை நான் செய்கிறேன். என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் என்று சொல்லி, ராமனுக்கு இனி செய்யக்கூடிய, அவருக்கு செய்யக்கூடிய அணிகலன்கள், அவருக்கு அணிபூட்டி அவரை மணிமண்டபம் கூட்டிட்டு வர்றத அடுத்ததாக கம்பன் காட்சிப்படுத்தும். ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, சீதைக்கு அணிபூட்டி கூட்டிட்டு வந்ததை முதல் நாள் காட்டிட்டார் இல்லையா? அதனால சீதையை திருப்பி கல்யாணத்தை அன்னைக்கு சொன்னா போர் அடிச்சிடும். இப்ப அவருக்கு புரிஞ்சு போச்சு ஆடியன்ஸுக்கு என்ன டேஸ்ட் அடுத்து கொடுக்கணும்னு. கம்பெனி யோசிச்சா மறுநாள் ராமனுக்கு அழகுபடுத்தி ராமனை மாப்பிள்ளையா கூட்டிட்டு வர்றதா காட்டுவோண்டா. இந்த சீதையை காட்டியாச்சு ஏற்கனவே, அவளுக்கு என்னெல்லாம் பூட்டணும்னு சொல்லியாச்சு. இப்ப ராமனுக்கு அழகு கூட்டி ராமனை நம்ம மணிமண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து ராமன் அழகழக உட்கார்ந்து அவர்கள் திருமணம் செய்து கொண்ட காட்சிகளை நாம அழகுபடுத்துவோம் அப்படின்னு கம்பன் யோசிக்கிறான். அதை வரக்கூடிய வாரத்துல அதனுடைய விஷயங்களை பார்ப்போம். ஆகவே மணிமண்டபம் ரெடியா இருக்கு, எல்லாரும் வந்து இறங்கி இருக்காங்க. ராமருக்கு அழகான உடைகள் எல்லாம் அணிவித்து அவரை மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரணும். இதுதான் இப்போ வரக்கூடிய காட்சி. ஆகவே திருமண காட்சியிலே நாம் கம்பனோடு நாமும் சேர்ந்து ராமனை அனுபவிப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.